பாணியில் தாக்குதலுக்கு பின்னர் பிள்ளையானை சந்தித்த ராஜபக்ஷக்கள் வெளியான பகீர் தகவல்கள். தமிழ் மக்கள் தொடர்பில் வியப்பில் ஆழ்ந்துள்ள ஜனாதிபதி மட்டக்களப்பு பயணத்தில் சுவாரஸ்யம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, போலீசார் விடுத்த எச்சரிக்கை. விஜயின் கச்சதீவு பேச்சு இலங்கைக்கு அச்சுறுத்தலாம், எச்சரிக்கை விடுக்கும் தேரர். இனி விரிவான செய்திகள். சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உத்தேச விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உத்தேச சில்லறை விலை வரம்பு மே 24ஆம் திகதி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோதுமை மா 172 ரூபாய் வரையும், வெள்ளை சீனி 235 ரூபாய் வரையும், பருப்பு 249 ரூபாய் வரையும், இந்திய உருளைக்கிழங்கு 228 ரூபாய் வரையுமே விற்பனை செய்ய முடியும். பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு 201 ரூபாய் வரையும், இந்திய பெரிய வெங்காயம் 218 ரூபாய் வரையும், பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் 160 ரூபாய் வரையும், சின்ன வெங்காயம் 320 ரூபாய் வரையுமே விற்பனை செய்ய முடியும். தாய்லாந்து நெத்திலி 1156 ரூபாய் வரையும், ஏனையவை நெத்திலி 1309 ரூபாய் வரையும், காய்ந்த மிளகாய் 1087 ரூபாய் வரையும், வெள்ளை முட்டை 35, சிவப்பு முட்டை 37 ரூபாய் வரையும், தின்மீ 480 முதல் 560 ரூபாய் வரையுமே விற்பனை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளை உள்நாட்டு பச்சை அரிசி 220 ரூபாய் வரையும், சிவப்பு உள்நாட்டு பச்சை அரிசி 220 ரூபாய் வரையும், வெள்ளை உள்நாட்டு நாட்டு அரிசி 230 ரூபாய் வரையும், கோழி இறைச்சி 1250 ரூபாய் வரையும், தாழ்மா 1155 ரூபாய் வரையுமே விற்பனை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களின் வாசிப்பு மீதான ஆர்வத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாராட்டினை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக கட்டடம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த நூலகத்தின் கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதை காண்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது தெரிவித்தார். நிகழ்வுக்கு இணையாக பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதன்படி நாட்டின் வாசிப்பு கலாச்சாரம் நலிவடைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் வாசிப்பு மீது இன்னும் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒரு நூலகத்தை திறப்பது என்பது ஒரு சிறைச்சாலையின் தேவையை இல்லாது செய்வதற்கு சமமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய பொது நூலக கட்டடம் திறக்கப்பட்டதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது ஊக்குவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் எந்த கோரிக்கையும் விடுக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அருணா கருணாதிலக இந்த விடயத்தினை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இறுதி மின்சார கட்டண திருத்தத்தின் நேரடி தாக்கம் 180 அலகுகளுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் மீதே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இதர நுகர்வோருக்காக அரசு 15 பில்லியன் ரூபாய் மானியம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் டாலரின் பெறுமதி உயர்வு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடியின் பின்னணியில் மின்சார கட்டணங்கள் தொடர்ந்து உயராது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி செப்டம்பர் மாதம் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துமாறு பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்படாது என்று அமைச்சர் அருணா கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார். இந்த நாட்டில் இனி ஒரு யுத்தம் நடைபெற அனுமதிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி உறுதியாக கூறியிருந்தார். குறிப்பாக அவர் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு குழுவில் இருந்து வந்தவர் என்றும் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு மக்கள் கூட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு தரப்பினருமே இனியும் யுத்தம் புரிய தயாரில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்துள்ளோம் என சுமந்திரன் கூறியுள்ளார். ஆனால் நாட்டில் இனி யுத்தம் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அந்த அடிப்படையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டிய அவசியத்தை தான் ஜனாதிபதிக்கு ஞாபகமூட்ட விரும்புவதாகவும் M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். கையடக்க தொலைபேசிகள் தொலைந்தால் அல்லது திருடப்படும் தொலைபேசிகள் தவறான நபர்களின் கைகளுக்கு செல்லும் போது அதன் மூலம் நிதி மோசடிகள் மற்றும் சமூக விரோத செயல்கள் அரங்கேற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொலைபேசிகளின் உரிமையாளர்களே தேவையற்ற
தேவையற்ற சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். எனவே தொலைபேசி ஒன்று காணாமல் போனால் உடனடியாக பின்பற்ற வேண்டிய 4 முக்கிய வழிமுறைகளை போலீசார் அறிவித்துள்ளனர். அதன்படி சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சிம் அட்டையை உடனடியாக செயலிழக்க செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தொலைபேசியின் தனித்துவமான IMEI இலக்கத்தை குறிப்பிட்டு காவல் நிலையத்தில் முறைப்பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை காவல்துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள www.inneedpolice.lk என்ற இணையதளத்திற்கு சென்று INEED முறைமையின் கீழ் விவரங்களை பதிவு செய்து காணாமல் போன தொலைபேசிகளை தேடி கண்டறிய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் மாத்திரம் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட சுமார் 7000க்கும் அதிகமான கையெழுத்து தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் சந்தித்துள்ளனர். இந்த விடயத்தை பிரதி சொலிசிட்டார் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதற்குமே மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானுக்கு புனை பெற்று கொடுக்கப்படும் என அவர்கள் கூறியிருந்ததாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானாவிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரதி சொலிசிட்டார் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜயின் கச்சத்தீவு குறித்த கருத்து ராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த நாட்டின் இறையாண்மை மற்றும் நோக்கங்களுக்கு பாரிய சவாலாக அமைந்துள்ளதாக இந்துரா காரி தேரர் தெரிவித்துள்ளார். போர் வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கச்சத்தீவை மீட்பேன் என்று கூறிய போது யாழ்ப்பாணத்தில் உள்ள சில குழுக்கள் அதற்கு ஆதரவாக கோஷமிட்டு கொண்டாடினர். பாராளுமன்றத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் இதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் எமது தலைவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டு அங்கு பெற்றுக் கொள்வதற்கு எதுவும் இல்லை என கூறியிருந்தனர். குறிப்பாக அதனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்ற ரீதியிலே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் போல் தோன்றுகின்றது. இன்று பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு விஜயின் ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வடமாகாணத்தையுமே பெற்றுக் கொள்ளுமாறு கோரி வருகின்றனர். இந்த அரசியல் நகர்வானது எதிர்காலத்தில் எமது நாட்டின் ராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த நாட்டின் இறையாண்மை மற்றும் நோக்கங்களுக்கு பாரிய சவாலாக மாறப்போவது உறுதியாகும் என அந்த தேரர் தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.